ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஷோ. ஐபிஎல் முடிஞ்சு எல்லாம் கடைசியா வந்தார் விநாயக் அப்படிங்கிற ராயல்ஸ் டீம். நான் வழக்கமான டீமா படிச்சிடுறேன். படிங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. சஞ்சு சாம்சனை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா வந்து ரவீந்திர ஜடேஜா உள்ள கொண்டு வந்துங்க. நம்ம வந்து டீம் படிக்கிறேன். லுவான் டி பிரட்டோரியஸ், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வைபவ் சூரியவன்ஷி, எஸ்பி ஜெய்ஸ்வால், ராவ், ध्रुव जुरल, रवि सिंह, डॉनोवन फेरेरा, सैम करन, रियान पराग, विघ्नेश पुतूर, जोफ्रा आर्चर, क्वेना मप्पाका, नांड्रे बर्गर, संदीप शर्मा, तुषार देशपांडे, सुशांत मिश्रा, ஆடம் மில், குல்தீப் சென், பிரிஜேஷ் சர்மா 25 ஃபில் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க இப்போ. இப்ப வாட் எவர் இட் இஸ், இவங்க வந்து சஞ்சு சாம்சனை கொடுத்ததுக்கு ரீசன் வந்து வைபவ் சூரியவம்சியோட ரைஸ். ரெண்டாவது, when the player himself wants to have a change, it's better to let him go even though it's an absolute superstar சஞ்சு சாம்சன். பட் வைபவ் சூரியவம்சி பாத்தீங்கன்னா அந்த அண்டர் 19 இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ராலிக்கிங் ஹண்ட்ரட்ஸ் அடிக்கிறாரு. வைபவ் சூரியவம்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால்ங்கிறது ஒரு பொட்டன்ட் ஓப்பனிங் காம்பினேஷனு. எத்தனை ஆஃப் ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு ஐபிஎல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கம்மி. ஸோ நியூ பால்ல உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ஸ்பின் த்ரெட்டும் இருக்காது. மூணாவது பாத்தீங்கன்னா ரியான் பராக், நாலாவது துருவ் ஜுரல் இஸ் ஆல்சோ இன் வெரி குட் ஃபார்ம், அஞ்சாவது ஏட்டையா. இப்பயும் இந்த IL20லயும் அவர் பெருசா எதுவும் அடிக்கல. இந்த T10 லீக் ஆடினாரு அபுதாபியில ரீசெண்டா, அதுலயும் அவர் எதுவும் பெருசா அன்பார்ச்சுனேட்லி அடிக்கல. அதுக்கப்புறம் there is going to be a toss up between சாம் கரன் அண்ட் டானவன் ஃபெரேரா. அதாவது சாம் கரனும் ஒரு 4 ஓவர்ஸ் போலர் கிடையாது. டானவன் ஃபெரேராவால ஒரு 2 ஓவர் போட முடியும். ஓகே, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஸ்பின் இதை கலைச்சு போட்டாங்க வனிந்து வசரங்கா அண்ட் மகேஷ் தீக்ஷான்றதுனால. டானவன் ஃபெரேரா பெட்டர் பவர் ஹிட்டர், ஒரு 2 ஓவர் கொடுக்க முடியும்னு யோசிச்சாங்கன்னா that is going to be a toss up between these two. 7 is going to be ரவீந்திர ஜடேஜா, 8 is going to be ரவி பிஷ்னாயி, 9 is going to be Yandri Burger, 10 is going to be Jofra Archer, and 11 is going to be Sandeep Sharma. இப்ப இவங்களுக்கு என்னன்னா இந்த காம்பினேஷன் பெருசா அடி வாங்காது. இந்த பிஷ்னாய் ஸ்டார்ட் பண்ண வரதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஐ எக்ஸ்பெக்ட் டு டூ வெல். அவருக்கு ஒரு பேக்கப் இந்த யாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டால் லெக் ஸ்பின்னர் கர்நாடகால இருந்து எடுத்திருக்காங்க. அவரும் நல்லா போடுறாரு, ரெட்னு போடுறாரு. தென் தே காட் விக்னேஷ் புத்தூர் who showed that இஸ் குட் enough at this level. ஸோ அந்த ஒரு ஸ்பின் இது வந்துட்டு அங்க எங்க சரியில்லைன்னா கூட அந்த 8th ஸ்பாட் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் யாண்ட்ரி பர்கர் will start provided he continues to play. அவர் ஒரே ப்ராப்ளம், ஒரு இன்ஜுரி ப்ரோனு. நீங்க ஆசையா சொல்ற மாப்பாக்கா அவருக்கு பேக்கப் ஃபாஸ்டா போடுறாரு. ஸ்டில் ஹஸ் காட் லாங் வே டு கோ இன் ஐபிஎல், பட் கூட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக ஆடம் மில்லே எடுத்திருக்காரு. இந்த 100ல இருந்து பாக்குறேன், அவரு குயிக்கா போடுறாரு. சோ அந்த இது சார்ட்டட் அவுட். சந்தீப் சர்மாக்கு பேக்கப்னு பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே வச்சிருக்காரு, வாஸ் அ ப்ரூவன் கஸ்டமர். குல்தீப் சென் வச்சிருக்காங்க, கேன் போல் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் சுஷாந்த் மிஸ்ரான்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, வெரி குட். அதுக்கப்புறம் அவங்களோட இம்பாக்ட்ஸ் பி சுபம் துபே தி லெஃப்ட் ஹேண்டர் was also proved that he is good enough. லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் வெளியே வச்சிருக்காங்க, அவரோட ஃபியூச்சர்ல வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு. ஏன்னா இந்த டாப் 4 கிராக் பண்ண முடியாது. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ரியான் பராக், துருவ் ஜுரல் இதை கிராக் பண்ண முடியாது அவங்களால. அப்படி ஒருவேளை இவரை வந்து ஹெட்மயருக்கு மேல எடுத்துன்னு வரணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் உடைக்கணும், இல்லைன்னா இவரை நம்பர் 3 இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். இவன் தான் டேலண்டட். யுத்வீர் சிங் வச்சிருக்காங்க, அவர் ஆடப்படுறது கஷ்டம். ரவி சிங்னு ஒரு விக்கெட் கீப்பர் லெப்ட் ஹேண்டரு, ஆட முடியாது. பிரிஜேஷ் சர்மான்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, அப்புறம் அமன் ராவ்னு ஒரு பையன் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க என்னன்னா இவங்க காம்பினேஷன் இவங்க இப்படிதான் அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. நம்பர் 7 ஜடேஜா. அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா பிஷ்னாய்க்கு பேக்கப் இருக்கு, பர்கருக்கு பேக்கப் இருக்கு, ஆர்ச்சருக்கு பேக்கப் இருக்கு, சந்தீப் சர்மாக்கு பேக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியா அவங்க வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, ஜடேஜா இஸ் a capable 4 ஓவர் பவுலர். அதே மாதிரி பிஷ்னாய் இஸ் ஆல்சோ த சேம். பர்கர் கேன் ரியலி பர்ஸ்ட் யூ இந்த நியூ பால். டெத்லயும் அந்த யார்கர்ஸ் போட முடியும். ஜாஃப்ரா ஆர்ச்சரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, குல்தீப் சென், தே ஆல் பிளேட், தே ஆல் ப்ரூவ்ட் ஹியர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே நான் வந்து நம்பர் 6லயும் ஐ வுட் வாண்ட் டு ஹேவ் அனதர் பவர் ஹிட்டர் who can take the game away and can also bowl a over or two அப்படின்னா
உங்களுக்கு டானவன் ஃபெரேராவை எடுத்துட்டு வருவாங்க. இல்லைன்னா ரியான் பராக் இஸ் ஆல்வேஸ் தேர் who can also bowl an over or twoன்றதுனால there is a good chance of Sam Curran starting ahead of Donovan Ferreira. அவங்களோட ஒரே கொஸ்டின், how are they going to bring Shimron Hetmyer to form? Shimron Hetmyer ஃபார்முக்கு வந்தாரா இது வந்து நல்லா இருக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் they are totally dependent on the two opening pair, that is a very young Vaibhav Sooryavanshi and the consistent destructive Yashasvi Jaiswal. Parag has announced himself here, அதுல சந்தேகம் கிடையாது. பட் ஸ்டில் பராக், திருஜுரல், ஹெட்மயர், சாம் கரன், ஜடேஜானா பேட்டிங் அந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இல்ல. போலிங்கும் தே கேன் ஆல்சோ ப்ளோ அவே. ஜடேஜா வந்துட்டு இப்போ ஒரு டிஃபென்சிவ் போலர் ஆயிட்டாரு. பிஷ்னாயும் ஒரு டிஃபென்சிவ் லெக் ஸ்பின்னர் ஆயிட்டாரு, rather அட்டாக்கிங் ஸ்பின்னர், even though being a wrist spinner. சந்தீப் சர்மா பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ், அது துஷார் தேஷ்பாண்டே டிஃபென்சிவ். ரெண்டு போலர் தே கேன் கோ ஆன் அட்டாக் இஸ் கோயிங் டு பி ஆண்ட்ரி பெர்கட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ்ல கஷ்டப்படுவாங்க. பேட்டிங் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு, வேலை செய்யுமா ஐ டவுட் இட். போலிங்கையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசென்டா இருக்கு, நல்ல டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க. த்ரெட்டனிங் போலிங் அட்டாக்கா இல்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் போன வருஷமும் அன்பார்ச்சுனேட்டா இவங்க வரமாட்டாங்க பிளே ஆஃப்ஸுக்குன்னு சொன்னோம். இந்த தடவை அவங்க பிளே ஆஃப்ஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த பிளேயிங் 11 காம்பினேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறீங்களா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இல்ல பிடாக் இவங்க எனக்கு தெரிஞ்ச பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்றீங்களா? ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ். பிளேயிங் 11 விட இவங்கள்ட்ட என்ன இவங்கள நிறைய கேப் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா, அஸ்வின் சாஹல் போனதுக்கு அப்புறம் இவங்களால வந்து தீக்ஷானா, அசரங்கா வச்சு அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியல அப்படின்றது சொன்னாங்க. அதை வந்து அவங்களால பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாஹல் இல்லை அப்படின்னா ஒரு பெஸ்ட் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து ரவி பிஷ்னாய் மாதிரி ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் இல்லை அப்படின்றப்போ ஜடேஜா மாதிரி ஒருத்தர் வந்து இஸ் ஆல்சோ ஒரு கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அப்படிங்கிறப்போ டிஃபென்சிவ் தான். பட் தென் நீங்க தீக்ஷானா அண்ட் அசரங்கா வச்சு பார்த்துட்டு அண்ட் ஜடேஜா அண்ட் பிஷ்னாய் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கிரேட் தான் இந்த ஸ்பில் பவுலிங் ரிசோர்சஸ். ஸோ ஐ திங்க் தே ஃபில் தட் கேப். அதுக்கப்புறம் அவங்க சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், பர்கர்லாம் இருக்கும்போது ஐ திங்க் பவுலிங் ஹஸ் டேக்கன் கேர், ஓகே தான். பட் சஞ்சு சாம்சன் ஹஸ் பின் தேர் டாலிஸ்மேன். அவங்க வந்து த ஃபேஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க வந்து மேட்ச் பண்ண முடியுமா? நீங்க பேட்டர் எடுத்துட்டு வந்து ரன் அடிக்கிறது அது வேற. இப்போ எப்படி வந்து ஒரு இந்தியன் டீம்ல வந்து விராட் கோலி எத்தனை வண்டியா பேட்டர்ஸ் வந்தாலும் அந்த கோலி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கோ, அந்த ஒரு டெண்டுல்கர் இல்லைங்கிற ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் ராஜஸ்தானுக்கு சஞ்சு சாம்சன். ஸோ அந்த ஒரு பெரிய அந்த ஷூஸை வந்து சூரியவம்சி எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுவாருன்னு தெரியல. டேலண்டட் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், ரன் அடிக்க தான் போறாரு, நான் டவுட்டே கிடையாது அதுல. பட் அவரால் எந்த அளவுக்கு அதை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சஞ்சு இல்லாத ராஜஸ்தான் வந்து அது என்னமோ ஒரு சின்ன ஒரு கேப் இருக்க மாதிரி தான் இருக்கு. பராக் வில் ப்ரொமோட் ஹிம்செல்ஃப், பராக் இஸ் லைக்லி டு கேப்டன். பட் அவங்க அந்த பேட்டிங் வந்து சம்திங் இன்னும் கொஞ்சம் ஒரு கேப் இருக்கு. இன்னும் ஒரு பெரிய பிளேயர் பேட்டிங்ல மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. பீடா பர்ஃபெக்டா சொன்னீங்க. இப்ப நான் வந்துட்டு இப்போ ஒரு 206 சேசிங்க, 206 சேசிங், ஒரு 7 for 1, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ரியான் பராக், திருஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சாம் கரன், ஜடேஜா, இந்த 5 பேர்ல ஜடேஜா வந்து பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு நிறைய, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சாம் கரன் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் வித் பேட் வின் பண்ணி கொடுத்தது இல்ல. ஹெட்மயர் இன்னும் அரைவால ஐபிஎலுக்கு. துருஜூரல் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வின்னர் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ரியான் பராக் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் ஒரு 80 for நோலா ஸ்டார்ட்டை கொடுத்தா கூட யாராவது ஒருத்தர் நின்று 17 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போலன்னா லாஸ்ட் இயர் என்ன ஆச்சோ அதே ரிப்புடேஷன் ஆகும் நான் நினைக்கிறேன். அதைத்தான் நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால பேட்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்க லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன ஆர்ஆருக்கு நீங்க சொன்னதை நம்ம கட் பண்ணி நம்ம எடிட் இதை பிளே பண்ணாருன்னா இந்த வருஷத்துக்கும் அது பொருந்தும். இதே தான் நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஓபனர் செட் பண்ணி ரன் வந்தாதான் உண்டு, அதாவது சஞ்சுவும் ஜெய்ஸ்வாலும் இல்லாட்டி மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுதான் இப்ப ரிப்பீட் ஆகுது. ஏன்னா அவங்க அதை அட்ரஸ் பண்ணல. தே ஹவ் நாட் அட்ரஸ்ட் இட் திஸ் இயர் ஆல்சோ. அதனால இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது ஐ ஆல்சோ அக்ரி தட். பட் அவங்க இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னா யூ திங்க் somebody like லுவான் டி பிரிட்டோரியஸ் அந்த மாதிரி ஏதாவது கேப் ஃபில் பண்ண முடியுமா? அதாவது இது எப்படி அவங்க யோசிக்கணும், நீங்க சொல்ற இந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் ஹெட்மயருக்கு பதிலா லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் ஆனோன் he has to bat at number 3, வெரி எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் இன் பவர் பிளே. இப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் ஆடுறாரு, ஆடிட்டு போலாமே. ஹெட்மேருக்கு பதிலா சுபம் தூபே ஆடிட்டு இவரை ஒன்னு ஆடிட்டா இன்னும் பெட்டரா இருக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க அது டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பத்தி கொடுங்க.
அத பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப வாட் எவர் இட் இஸ், அட்லீஸ்ட் இந்த பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா, எட்மயர் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், பிக் சிக்ஸஸ், லாங் பால்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி சீனுக்கு அரைவ் அரைவ் ஆகாது. ஆகலைன்னு நீங்களே சொல்றீங்களே. அவரு அதுதான் வந்து எத்தனை வருஷமா வந்துகிட்டே இருக்காரு, அரைவ் ஆகாம அவரு வந்துகிட்டே தான், இன்னும் அரைவ் ஆகலையே போயிடாது. பல வருஷமா அவர் வந்துகிட்டே தானே இருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். துருவ் ஜூரலை நீங்களும் ரேட் பண்ணுவீங்க, நானும் ரேட் பண்ணுவேன். ஒரு மேட்ச வந்து ஒரு 36/2ல இருந்து துருவ் ஜூரலால ஒரு 196 சேஸ அவர் வந்து ஆடி கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அது கொஞ்சம் யோசிப்போம். ஆடலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஒரு 13.67 அண்ட் ஓவர் இருக்கு, சாம் கரன் உள்ள இருக்காரு அப்படின்னா என்ன மாப்ள அப்படின்னு கேட்டா சரக்கு இருக்கு, பட் 50-50 தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து இந்த பவர் ஹிட்டிங் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. அவருக்கு ரன் அடிப்பார் வழி பவர் ஹிட்டிங் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த 8, 9, 10 ஜாக்கி நம்பர் 8 ரவி கிருஷ்ணாய் வராரு. அவரோட இம்பாக்ட்ஸ் அப்ப சுபம் துபே கேன் பேட், பட் கேன் ஹி வின் a கிரிக்கெட் மேட்ச் ஃபார் யூ அண்டர் பிரஷர் வித் 13-14 அண்ட் ஓவர் போது இவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. டூ மச் ஆஃப் போன தெரியாது உங்களுக்கு. சாம்சன் யசஸ்வி ஜெய்ஸ்வால்ன்றது வேற மாதிரியான ஒரு பிரெட். அது ரெண்டும். சூரியவன்ஷி வந்துட்டு whatever it is, you have to understand the fact it's a 14-year-old kid. அவர் வந்து ஒரு 24 வயசுக்கான மெச்சூரிட்டி பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு. திருப்பி அவரும் எப்படின்னா அவரு பேஸ்பால் தான் ஆடுறாரு, எல்லா போலையும் அடிக்கிறாரு. ஒருவேளை யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஆர்டினரி சீசன் ஒரு 380 டீசென்ட், ஒரு 380 ரன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நின்னுட்டாருன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனால அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஆமா பிடா, ஏன்னா ஐபிஎல் உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி கண்டெஸ்டட். மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசி பால்ல எல்லாம் டோர்னமெண்ட் டிசைட் ஆகுது, யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு. ரன் ரேட் 0.01 எல்லாம் போகுது. டீம்ஸ் ஹேவ் நாட் குவாலிஃபைடு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கேப்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தோணுது அட் திஸ் பாயிண்ட் ஆன் பேப்பர். பட் அவங்க இது ரொம்ப எவ்ரிபடி ஹேவ் டு பஞ்ச் அபோவ் தேர் வெயிட். இப்போ சாம் கரன்லாம் வந்து ஐஎல் டி20 அடிக்கிற பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் போன வருஷம்லாம். இப்பயும் வந்து டாப் ரன் கெட்டர் ஐஎல் டி20. ஸோ அது ஐபிஎல்ல வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஹெட்மயரும் அப்படிதான் அரைவ் ஆகலைன்னு நம்ம சொல்றோம். அவர் மேல இவ்வளவு நம்பிக்கையை வச்சு ஒரு பிரான்ச்சைஸ் வந்து இவ்வளவு ஹை பிரைஸ்க்கு எடுக்கிறாங்க, ரீடைன் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் ஹை டைம் தீஸ் பீப்புள் ஸ்டார்ட் ஸ்டாண்டிங் அப் அண்ட் பெர்ஃபார்மிங். ஏன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் பிக் ஸ்டேஜ் ஐபிஎல்ல வந்து இஃப் யூ கான், அதுக்கு தானே தேர் கெட்டிங் வாட் எவர் தேர் கெட்டிங். ஸோ அப்போ வந்து இட் இஸ் ஃபார் தெம் டு ஸ்டாண்ட் அக்கௌண்டபிள் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது தான். அதை அவங்க பண்ணாதான். இப்போ நான் 2 பேர் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் அடிக்க தான் போறாரு, சூரியவன்ஷி புஷ் பண்ண தான் போறாரு, பராக் புஷ் பண்ண போறாரு, ஜூரனும் புஷ் பண்ண போறாரு. பட் இந்த ஹெட்மயர், இந்த சாம் கரன், இவங்க எல்லாம் வந்து ஒரு 300-350 ரன் அடிக்கிறது பெருசு இல்ல. அதை வந்து இம்பாக்ட்ஃபுல்லா அடிச்சு ஆளுக்கு ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தான் இந்த டீம் மேல போகும். இல்லாட்டி அந்த 2 ஃபாரினர் எதுக்கு இவங்க எடுக்கணும்னு கேட்கிறேன். மற்ற டீம்ல எல்லாம் இப்போ ஒரு கிளாசன் இருக்காரு, ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. டிம் டேவிட் இருக்காரு, அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறாரு. எல்லாரும் அதுதானே பீடாக் பாக்குறாங்க. எத்தனை மேட்ச் நீங்களே சொல்லுவீங்களே, சால்ட் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 2-3 மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அவங்க ரோல் அதுதான். அப்படின்றப்போ இந்த ஹெட்மயரும் சாம் கரனையும் இவங்க வந்து ஆளுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கலன்னா அப்புறம் ஒய் தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பர்டிகுலர்லி டானவன் ஃபெரரா பிளேஸ் அண்ட் ஹெட்மயர் இஸ் பிளேயிங் அட் நம்பர் 5. 14 மேட்ச்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு 3 மேட்ச், இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 சூப்பர் ஓவர் வந்தது. அது சூப்பர் ஓவருக்கே போயிருக்க கூடாது. இஃப் யூ ஆனஸ்ட்லி see the kind of talent சிம்ரன் ஹெட்மயர் இஸ், அந்த மேட்ச் அல்வா மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். அவங்க தேவோட புஷ் ஃபார் பிளே ஆஃப் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்தாங்க. அப்படிங்கும் போது இப்ப அவர் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வரப்போறான்னு தெரியல. இப்ப எங்களுக்கு ஜிஎஸ்எல் ஆடினாரு, ரன் அடிக்கல. சிபிஎல் ஆடினாரு, ரன் அடிக்கல. எம்எல்சில ஒரு 2 100 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அங்கேயும் ரன் அடிக்கல. அதுக்கப்புறம் T10 லீக் ரன் அடிக்கல. இப்ப IL20 ரன் அடிக்கல, இன்ஜூர்டுன்னு போயிட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் இஸ் நாட் சீயிங் ஹிம் அன்பார்ச்சுனேட்லி, ஏன்னு தெரியல எனக்கு. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அதுக்கப்புறம் அவர் என்ன கிரிக்கெட் ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. பீங் ஓவர் லுக்டு ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஆஃப்டர் திஸ். இப்ப ஒரு மாசம் ஆச்சு நான் இன்ஜுரியில இருந்து வெளியே வரதுக்கு. இந்த ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஆடலன்னா வேற எந்த லீகும் இல்ல. அப்படிங்கும்போது என்ன கிரிக்கெட் அவர் ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது என்ன ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வருவாருன்றது இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் திங். அதுதான் இவங்க பிளான் பண்ணியிருக்கணும். ஒரு நிறைய ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்லாம் இப்ப வந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு பிளெக்சிபிளா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பேக்கப் மில்னு, இவருக்கு பேக்கப் மப்பாக்கா. அப்படிங்கும்போது அத்தனை ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு நீ என்னையா பண்ண போறீங்க?
அந்த அப்படி இருக்கும்போது அந்த பிளெக்சிபிலிட்டி இப்ப லுவான்ரி பிரிட்டோரியஸுக்கு பதில இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், லுவான்ரி பிரிட்டோரியஸ் ஆடுறது கஷ்டம். இப்ப இவங்க இப்படி யோசிப்பாங்க, சாம்கரன் ஆடிட்டு ஒருவேளை எட்மேயர் சரியா ஆடலன்னா எட்மேயர் போல டானவன் ஃபெரரா எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹவு கன்சிஸ்டன்ட் இஸ் டானவன் ஃபெரரா? டானவன் ஃபெரரா ஆனா சாம்கரன் நம்பர் 5 ஆடணும். நம்பர் 5 இஸ் டூ மச் ஃபார் சாம்கரன் போது பேட்டிங் வில் ஈவன் லுக் வீக்கர்ன்றதுனால அதான் சொல்றேனே சார், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அடி வாங்குற டீம் எழுந்துக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். செம அடி வாங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் இதுல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேயரை ட்ரேடும் பண்ணி அங்க இங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க. இந்த டீம் வச்சு அவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் வந்துட்டு ஆல் டைம் கிரேட்னு சொல்ற தவிர எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை ஓரளவுக்கு நியூஸ் எல்லாம் வந்தது, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஜடேஜா வாண்ட்ஸ் டு கேப்டன் த சைடு, பாயிண்ட் நம்பர் 1. Yashasvi Jaiswal has expressed his interest to captain the side. Point number 2. Already someone like Riyan Parag was captain the side. Point number 3. இப்போ நீங்க இதுலயே உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒருத்தர் எனக்கு கேப்டன்சி தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் நீங்க கேப்டன்சி கொடுக்கலன்னா அது எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணும். This team unfortunately has got a problems of plenty. எப்படி இதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு மேல வராங்கன்றதுதான் greatest challenge lying ahead of their coaching staff and their players. சூப்பர். தமிழ் சினிமா கதையோட இதை அப்டிராக்ட் சொல்ற மாதிரி கடைசியா சொன்னீங்க. தமிழ் சினிமால வர இந்த ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி ராஜஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் அவங்க தான் பண்ணணும். ஸோ வில் விஷ் தம் பெஸ்ட். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. எல்லா டீமையும் 10 டீம் இதோட முடிஞ்சிச்சு. என்னோட டாப் 5 வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். சார் இததான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சார் கேன் கரெக்ட் மீ. சென்னை சூப்பர் கிங்ஸ் கரெக்ட்னா டிக் சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக். மும்பை இந்தியன்ஸ் டிக். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ். அடுத்த 5வது டீம் உங்களுது. 5வது டீம் எது? சன்ரைசர்ஸ். லிட்டரலி டெல்லி சொன்னீங்க, நான் சென்னை சொல்றேன். டெல்லி இதுதான் டாப் 5. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க சொன்னது நடக்காம மீதி அந்த 5 டீமும் குவாலிஃபை ஆனா கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த டீம் ஹஸ் பீன் ரிட்டன் ஆஃப்னு சொல்லக்கூடாது. இந்த அதர் 5 டீம்ஸ் ஆர் பெட்டர்ன்றது எங்களோட ஒப்பீனியன். எங்களோட ஒப்பீனியனை கம்ப்ளீட்டா ஒட்டச்செறிஞ்சிட்டு மீதி 5 மேல போச்சுன்னா we'll be very happy. Wish all the teams very best. We'll keep continuing entertaining you with many other things that's happening around the world with a very own octopus. Until then, thanks a lot and bye bye.